கேப்ரியல், இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அல்லுது. இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல், இவங்க எல்லாரோட பேரும் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு. Praise the Lord, praise the Lord. லார்டே அவர்தான்டா. Sorry Lord, praise to be you Lord. வாங்க. நீ சர்ச்சுக்கு வந்திருக்கியா? பாட்டு பாடுறப்போ பாட்டு பாடிருக்கியா? கிடையாது. எந்த குரூப்லையாச்சும் இருந்திருக்கியா? மெசேஜ் எடுக்க சொல்ல கவனிச்சிருக்கியா நீ? மெசேஜ் எடுக்க சொல்ல நல்லா தூங்குறது. நீங்களாம் வந்து முன்னாடியே நிற்கக்கூடாது, பின்னாடி. வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். பேர்லாம் இங்க இல்ல, கிளம்பு கிளம்பு. எப்படி இருக்கும்? நான் தான் 3 வேளை உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேனே, அதான் என் பேர் உபவாச மணி. உப்பு சாரம் வச்சு போச்சான். உன் பேர்லாம் இங்க இல்ல, கிளம்பு கிளம்பு. என்ன சொல்றீங்க? என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லையா? நான் வெள்ளிக்கிழமான உபவாசம் ப்ரேயருக்கு வரேன். 3 வேளை எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறேன். 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறேன். என் பேர் எப்படி இல்லாம இருக்கும்? நீ மனுஷ பார்வைக்காக ஜெபம் பண்ற, எல்லாரும் இருக்கும் போது ஜெபம் பண்ற. ஏசப்பாக்கு உண்மையா இல்ல, உன்னால உள்ள போக முடியும். என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாதா? உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்ல. எப்போ உப்பு உபவாசம், என்ன சட்டில உப்பு இல்லையா? சரி வா, நீ வந்து உப்பு போடுவ, என் கூட வா. உள்ள வா. உங்க பேரு? என் பேரு நாலமுத்து. நான் நிறைய நாள் அது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு நிறைய தசம பாகம் நிறைய கொடுத்துருக்கான். ஆண்டவரே, திருட்டு எல்லாம் திருட்டு பண்ணும். நீங்க ஆசீர்வதிச்சு நல்ல கவர்மெண்ட் வேலையா கொடுத்தீங்க. ஆனா இது ஊர்ல எல்லாம் லஞ்சம் வாங்கின்னு அதுல தசம பாகம் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. இதுல இதுக்கு பெருமை வேற. இதெல்லாம் பரலோகத்துக்குள்ள அமைச்சிடாதீங்க ஆண்டவரே. ஐயோ, என்னப்பா இல்லையா? இங்க நல்லது செஞ்சா மட்டும் போதாதான், மனம் திருந்தி வாழணுமாம். இது வேறயா? நல்ல முத்து, நீ ஊருக்கு காய ஊடு. நீ வா, வந்து நல்ல எண்ணெய் ஊத்து நல்லா. ஒன்றும் இல்லைப்பா, பர்ஃபார்மன்ஸ். எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. கேபு, இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணு. என்னம்மா, உன் பேர் என்னது? ஸ்தோத்திரங்கய்யா, ஸ்தோத்திரங்கய்யா, ஸ்தோத்திரங்கய்யா. என் பேரு ஜெபமணி. நான் வாரம் வாரம் சர்ச்சுக்கு வருவேன், தவறாம பைபிள் படிப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஏன் அந்நிய பாஷை கூட பேசுவேன். என் பேர் அதில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, ஆனா கொழா சண்டையில வேற பாஷை. இதெல்லாம் பரலோகத்துக்குள்ள அமைச்சிடாதீங்க, பரலோகமே 2 ஆயிடும். என் பேர் இல்லைன்னா பரவாயில்ல, என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இல்ல. இல்லையா? அப்பாடி, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த பங்கஜம் பேர் இல்லைல்ல, அது போதும் எனக்கு. ஏ பங்கஜம், வாடி, நரகத்துல வாய 2ஆ கிழிச்சிடுறேன். வாய்ஸ் டெக்னிக். யாரா இந்த பொம்பளை இந்த கிளி கிளிக்கிறா? வா, நரகத்துல நான் உன்னை கிளிக்கிறேன். வாங்க, உங்க பேரு? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. நீங்க பூமியில இருந்த வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாவும் உத்தம ஊழியக்காரனாவும் இருந்திருக்கீங்க. அதனால உங்களை ஏசப்பா அவருடைய ராஜ்யத்துக்கு அழைக்கிறாங்க. உள்ள வாங்க. வாங்க, உங்க பேரு? என்னோட பேர் பெஸ்ஸி. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு பாவமும் பண்ணலையே, ஏன் என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டிருக்கு? நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க, இங்க இருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க பேரு? என் பேரு கண்ணம்மாங்கய்யா. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்ல. ஜீவ புஸ்தகமா? அப்படின்னா என்ன? நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பாததுனால உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படல. ஐயோ, நான் பிளஸியம்மா வீட்டில் கேட்டிருக்கனே, பாவம்னா என்னன்னு கேட்டிருக்கனே. பிளஸியம்மா இங்கே இருக்காங்க. பிளஸியம்மா, நீங்கள் ஒரு நாள் கூட ஏசப்பா பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ஏன் பிளஸியம்மா என்கிட்ட நீங்கள் ஏசப்பா பற்றி சொல்லலை? பிளஸியம்மா, ரட்சிப்பு காலத்துல நீங்க மௌனமா இருந்ததுனால அறுவடை வராது. அறுவடை காலத்துல நீங்க மௌனமா இருந்தா ரட்சிப்பு வராது. இப்போ நீங்க நினைச்சாலும் உங்களால பேச முடியாது.
நீங்க வாங்க. உங்க பேரு? என் பேர் பிரியா. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படல. ஜீவ புஸ்தகமா? ஜீவ புஸ்தகம்னா என்ன? பிளெஸி, நீ ஒரு கிறிஸ்டின் தானே, எனக்கு இதெல்லாம் பற்றி நீ சொல்ல மாட்டியா? நீங்கள் ரட்சிக்கப்படலானாலும் உங்களால் உள்ளே போக முடியாது. நீ இப்படி பண்ணுவ நான் நினச்சி கூட ப்ராப்ளம் பிளெஸி, என்னை விட்டுரு. என்னை விடு, என்னை விட சொல்லு பிளெஸி. பிளெஸி, என்னை விட சொல்லு. இன்னைக்கு நான் பண்ண தப்ப நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஏசுமாவை பற்றி சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதை நம்ம சொல்ல தவறிட்டோம்னா நமக்கு ஐயோ. அதனால ஏசுமாவை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, உங்களை சுற்றி இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. தயவு செஞ்சு சொல்லிடுங்க. இந்த நாடகத்துல பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து நித்திய ஜீவனை அடையணும்னா ஒரே ஒரு வழி, அது ஏசு கிறிஸ்து மட்டும்தான். ஏசு கிறிஸ்து பிறந்தாரு அப்படின்னு சொல்றோம். ஏசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் அப்படின்னா, பிதா நம்ம மேல வச்ச அந்த அன்பின் நிமித்தமோ நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை வந்து ஏசு கிறிஸ்துவை நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்துவை ஏத்துக்கின நம்மளும் நம்ம என்ன பண்ணணும்னா, மற்றவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லணும். ஏசுப்பா எதுக்காக பிறந்தாங்க, எதுக்காக வந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டாங்கன்ற சுவிசேஷத்தை வந்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஆமீன்.